மத்தேயு 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 16, 9, 10. 16, 1, 6. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கோடி நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கோடி நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. நாளிலே ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே இந்த நாளிலே நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், நீங்கள் இன்னும் உணராது இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். உணராது இருக்கிறீர்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? ஞாபகப்படுத்த விரும்புகிறார். சீசர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். 5 அப்பம் 2 மீன் நான் எத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன், அதை நீங்க பாத்தீங்கல்ல, பார்த்தும் நீங்கள் அதை விசுவாசிக்காமல் அதை உணராமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி சீசர்களுக்கு அவர் நினைவுபடுத்துகிறார். இந்த காலை பொழுதிலே முதலாவது ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும், அவர் நம்மை போஷித்த விதத்தையும், அவர் நம்மை பாதுகாத்த விதத்தையும், அவர் நம்மை தூக்கி எடுத்த விதத்தையும் நாம் பல நேரங்களிலே உணராமல் இருக்கிறோம், நினைவு கூறாமல் இருக்கிறோம். அதை ஆவியானவர் இந்த நாளிலே நினைவுபடுத்த விரும்புகிறார். ஏன் அப்படி நினைவுபடுத்த விரும்புகிறார்? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் வர்த்திக்கப்படும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நான் உன்னை நடத்தி வந்த விதத்தையும், உன்னை பாதுகாத்த விதத்தையும், தூரத்திலே உன்னை அறிந்த விதத்தையும், உன்னை எல்லா இக்கட்டிலிருந்து நான் மீட்டதையும் நீ உணராது இருக்கிறது எப்படி, நீ நினைக்காமல் இருக்கிறது எப்படி? அவர் நம்மை மறக்காத தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மை மறவாத தேவன். அந்த மறவாத தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறோம். அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. அல்லேலூயா. மறவாதே என்று சொல்லி நாம் அறிக்கை செய்துவிட்டு பல சூழ்நிலைகளை மறந்து போகிறோம். அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. நாம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் பல சமயங்களில் மறந்து போய் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்தி வந்த வழிகளையும், உன்னை தெரிந்து கொண்ட விதத்தையும் நீ உணராது இருக்கிறது எப்படி? உன்னுடைய இதயத்திலே சிந்தனை செய்யாமல் இருப்பது எப்படி? நான் உன்னை இம்மட்டும் காத்து வழி நடத்தினதினால் இனிமேல் நான் என்ன செய்ய, உன்னை காத்து வழி நடத்துவேன், நீ அதை நினைவு கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நினைவுபடுத்துகிற தேவன். எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட பொழுது எப்படி நடந்ததோ அப்படியே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரீமைண்ட் பண்றார், ஞாபகப்படுத்துறார். எகிப்திலிருந்து கடந்து வந்தீங்களா? உங்க முற்பிதாக்கள் கடந்து வந்தாங்களா? வரும் பொழுது அதிசயங்கள் நடந்ததா? அற்புதங்கள் நடந்ததா? அதே போலவும் நான் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கும் எகிப்து போன்ற ஒரு அடிமைத்தனத்திலையும், எகிப்து போன்ற ஒரு சூழ்நிலையிலும் இருந்த நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை ஆண்டவர் முதலாவது நினைவுபடுத்துகிறார். நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை நான் நடத்தி வந்திருக்கிறேன் என்பதை நீ முதலாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும், அதை உணர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். முதலாவது காரியம். இரண்டாவதாக ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது ஆண்டவர் நன்மை செய்கிறவராக என்ன செய்தார்? சுற்றித் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு நன்மைகளை அவர் என்ன செய்திருக்கிறார். அவர் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். பல போராட்டங்கள், பல உபத்திரவங்கள், பல வியாதிகள், பல சூழ்நிலைகள் வந்த பொழுதிலும் அவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை துதித்து, அவரை கனம் பண்ணுவதற்கு நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மார்க்கு
3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மார்க் 3:14. விதைக்கிறவன் மார்க் 3:14. அப்பொழுது அவர் தெரிந்து கொண்டு போதும் தம்மோடு கூட இருக்கவும். ஆண்டவர் விரும்புகிற இரண்டாவது ஒரு காரியம் தம்மோடு கூட இருக்கவும். ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கூட இருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவர் கூட நம்ம இருக்கிறோமான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் கூட இருக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறார். நான் உன்னை விட்டு விலகல, நீ என்னுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிறாயா? ஆண்டவர் சீசர்களை தெரிந்து கொண்டு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தம்மோடு கூட இருக்கவும், அவர் கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நம்மோடு கூட ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் முதலாவது அவர் கூட இருக்கிறோம். இன்னைக்கு யார் கூட இருக்கிறோம்? எதோடு கூட நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம்? யாரோடு கூட நாம் அதிக நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? அவரோடு கூட இருக்கிறதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு கூட நாம் உறவாடுவதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், முதல் காரியம் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன். உனக்கு அதிசயங்களை செய்திருக்கிறேன். உன்னை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீ என்ன செய்யணும்? நினைவு உணராமல் இருக்காதே என்று சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டு ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது காரியம் அவர் கூட இருக்கணும். நீ என் கூட என்ன செய்யணும்? இருக்கணும். மரியாள் தனக்குரிய நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானது ஒண்ணு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறது, ஆண்டவரே எனக்கு அது தேவை, ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆண்டவரே எனக்கு அது தேவை, எனக்கு இந்த சூழ்நிலை தேவை தேவை இது தேவைகளை குறித்து, அநேக தேவைகளை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் தேவைகளுக்கு பதில் கொடுக்கிறார். தேவையானது ஒன்று, அவருடைய சமூகம், அவருடைய பாதம். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது தேவையானதெல்லாம் தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேடி போகாத, உன்னை தேடி வரும் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேட வேண்டியதை தேடினா தேடிக்கொண்டிருக்கிறதுலாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. தேட வேண்டியவரை தேடினா தேடிக்கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் தேடி வரும். இரண்டாவது ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம். மூன்றாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5:23. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கவோ, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கவோ, காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவோ கண்டோம். கவனிங்க, இப்போ அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில என்ன செய்கிறார்கள்? பிடித்து அடைக்கிறார்கள். பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் சிறைச்சாலையில பிடித்து அடைக்கிறாங்க. சிறைச்சாலையில எதுக்கு அடைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை குறித்து பிரசங்கம் செய்ததினால சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். இந்த சிறைச்சாலையில அடைக்கப்படுகிற சம்பவம் அநேகருக்கு தெரியும். அடைச்சிட்டு என்ன செய்யறாங்க? ஒரு பூட்டை போட்டாங்க. சிறைச்சாலைக்கு பூட்டு போட்டு காவல்காரரை அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறார். 19ஆம் அதிகாரம் வாசிங்க. 19வது வசனம் 5:19. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, நம்ம 23வது வசனத்துல வாசிச்சோம், கதவு என்ன செய்யப்பட்டிருந்தது? பூட்டப்பட்டிருந்தது. அப்போ சீசர்களை உள்ள அனுப்பி சிறைச்சாலையுடைய கதவை பூட்டி வெளியே காவல்காரரை வச்சுட்டாங்க. இப்போ ராத்திரியில ஒரு சம்பவம் நடக்குது. 19வது வசனத்துல கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நடந்த காரியம், சிறைச்சாலை கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து தேவாலயத்திலே பிரசங்கிக்கும்படியாய் ஆண்டவர் அனுப்பினார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் 22 வாசிங்க. சேவர் போய் திரும்பி வந்து
சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். இப்போ மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் கதவை திறந்து அவங்களை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாரு. வாஸ்டன் தானே, கதவு திறக்கப்பட்டது, அவங்க வெளியே வந்தாங்க. மறுபடியும் போச்சவர்கள் போய் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது கதவு பூட்டப்பட்டிருந்தது. வெளியே காவல்காரங்க நிக்கிறாங்க. சரி, கதவு பூட்டி இருக்குது, உள்ளதானே இருப்பாங்கன்னு சொல்லி திறந்து உள்ள போய் பார்த்தா உள்ள அவங்க இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற காரியம், உனக்கான கதவை ஆண்டவர் என்ன செய்வாரு? திறப்பார். அல்லேலூயா. அவர் திறக்கிற தேவன். அந்த கதவை திறக்கும் பொழுது நான் இன்னும் அதிகமா சொல்ல முடியும். அந்த கதவு திறக்கிறது அநேகருக்கு தெரியாது, உனக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த கதவு திறக்கிறது, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு கதவை திறக்கிறது, அது உனக்கு மாத்திரமே தெரியும், அநேகருக்கு தெரியாது. போர்ஷவர் வந்து அங்க பாக்குறாங்க, கதவு பூட்டி இருக்குது. போர்ஷவர் வெளியில காவல் காத்து நிக்கிறாங்க, உள்ள அவங்க இல்ல. அல்லேலூயா. வெளியில பார்க்கும் பொழுது அப்படியே பூட்டப்பட்ட நிலைமையா தான் இருக்கும். வெளியில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உனக்குன்னு திறக்க வேண்டிய நேரத்துல திறந்து செய்ய வேண்டியதை செய்வார். இல்லையா? அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இல்லையா? அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, கதவு பூட்டி இருக்கு, உள்ள இருக்கவன் எப்படி வெளியே வந்தான்? இல்லையா? என் தேவன் பூட்டப்பட்ட அறைக்குள் செல்லுகிற தேவன். இல்லையா? பூட்டப்பட்ட அறைக்குள் செல்லுகிற தேவன். பூட்டப்பட்ட அறைக்குள் செல்லுகிறவர் பூட்டி இருக்கிற அறையில் இருந்து அப்படியே வெளியே கொண்டு வருவார். இல்லையா? இன்றைக்கு எப்படி பூட்டப்பட்ட நிலைமையில நாம் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோடு கூட இருப்போம் என்று சொன்னால், எவன் பூட்டினாலும் சரி, நம்ம நினைக்கிறோம் அதை போட்டு அப்படியே இருந்தாலும் அவர் வெளியே கொண்டு வருவார். இல்லையா? அவர் திறக்க வல்லமுள்ளவர், அவர் அற்புதத்தை செய்கிறவர். இன்றைக்கு பூட்டப்பட்ட வாசலை ஆண்டவர் திறக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். திறக்கும் பொழுது அது அநேகருக்கு தெரியாது இருந்தது, அநேகருக்கு தெரியாது. அதான் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம். ஆண்டவர் உனக்குன்னு திறக்கிற வாசல் அது உனக்கு மாத்திரமே தெரியும், அநேகருக்கு தெரியாது. அநேகருக்கு அது பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது போல தோணும், அநேகருக்கு அது சாத்தி இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும், சீசர்களுக்கு தான் தெரியும் கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி. இல்லையா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இந்த திறந்த வாசல் யாருக்கு தெரியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களோடு என்னோட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நேசித்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, அதுல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதிலே அப்போஸ்தலர் 7:5 வாசி. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் கையாட்சி கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது உனக்கும் உன் பின்வர சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இல்லையா? ஸ்தேவான் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு காரியம். இந்த ஸ்தேவான் தைரியமாய் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஆபிரகாமுடைய ஒரு காரியத்தை இந்த ஜனங்களுக்கு உணர்த்துகிறார். ஆபிரகாம் ஒருவராய் இருந்தாரு. அவருக்கு நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி. பிள்ளையே இல்ல, ஆண்டவர் சந்ததி என்று சொல்லுகிறார். இல்லையா? இதை ஸ்தேவான் சுட்டி காட்டி விரும்புகிறார். பிள்ளை இல்லாத பொழுதிலும் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பின் ஒரு சந்ததிக்கு இதை நான் சுதந்திரமா தருவேன் என்று ஆபிரகாமோடு சொன்னார். சொன்னவர் அப்படியே என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அந்தபடி அவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தை சந்ததிப்பார்கள். அப்போ ஆண்டவர் நடக்க போகிற அத்தனை காரியங்களையும் ஆபிரகாமுக்கு சொன்னார். உனக்கு பின் உன் சந்ததியை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி.
அந்த காரியங்கள் அப்படியே நடந்தது. ஆனால் சொல்லும் பொழுது அவருக்கு பிள்ளை இல்ல. இப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல அநேக காரியங்களை சொல்லுகிறார். நான் என்ன செய்வேன், இதை செய்வேன் என்று சொல்லி சொல்லும் போது அவர் சொல்லுகிற அத்தனை காரியங்களும் நம்மை சுற்றி பார்த்தா இல்லாதது போல தெரியும். உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. சுத்தி பார்த்தா அதுக்கு உண்டான அடையாளமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் சொன்னார், உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். சொல்லும் போது பிள்ளை இல்ல, கர்ப்பம் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. வார்த்தை மாத்திரம் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை இல்லாததை இருக்கிறதாய் மாற்றிவிடும். அவர் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம், உன் கூட இருக்கிறத பார்க்காத, உன் கூட இருக்கிறவரை பார். மறுபடியும் சொல்லுகிறேன், உன் கூட இருக்கிறத பார்க்காத, உன் கூட இருக்கிறவரை பார். இன்னும் ஆழமாய் சொல்ல முடியும், உன் கூட இல்லாததை பார்க்காத, உன் கூட இருக்கிறவரை பார். இல்லையா? சில பேருக்கு புரியுது, உன் கூட இல்லாததை பார்க்காத, உன் கூட இருக்கிறத பார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் சில நேரம் நம் சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டு பண்ணும். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் சொல்லும் போது குழந்தை இல்லாது இருந்தது. இன்னும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 17:50 நாம் பார்க்கிறோம். வீட்டுல போய் வாசிங்க. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. அன்னாளுக்கு குழந்தை இல்லாது இருந்தது, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாது இருந்தது, தாவீதுடைய கையில பட்டயம் இல்லாது இருந்தது. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு எது இல்லாத நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ அந்த இல்லாததை இருக்கிறதாக தேவன் மாற்றுவார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில எது இல்லாம இருக்குது அதை இருக்கிறதாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். இதனால ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் இல்லாததை இருக்கிறதாக மாற்றுவார். சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் வெண்கல கதவுகளை ஒழித்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் வெண்கல கதவுகளை உடைக்க வளமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஆழமாய் சொல்ல முடியாத வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் இன்னும் ஆழமாய் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறது, உடைக்கிற சத்தமே கேட்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சத்தமே கேட்கலையே. வெண்கல கதவை உடைச்சா சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். கேட்டாதான் நம்ம நம்புவோம் கதவு உடையுது போலன்னு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் உடைக்கிறது சத்தமே கேட்காது, ஆனா உனக்காக உடைச்சிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கதவு பூட்டப்பட்டுதான் இருந்துச்சு. போர்சவர் வந்து பார்த்தாங்க, கதவு பூட்டி இருக்குது, உள்ளதான் இருப்பாங்க அடைச்சு போட்டவங்க. உள்ள போய் பார்த்தா யாரையும் காணோம். அல்லேலூயா. கதவு திறந்ததை அவர்கள் மாத்திரம் பார்த்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடிக்கிற தேவன். இந்த வெண்கல கதவுகள் உடைக்கிற சத்தமோ உடைக்கிற காரியமோ அநேகருக்கு தெரியாம இருக்கலாம், கேட்காம இருக்கலாம், அது நடக்காத காரியம் போல தோணலாம். நிச்சயமாய் ஆண்டவர் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடிக்கிற தேவன். அவர் அப்படியே செய்கிற தேவன். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இல்லாததை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சீசர்கள் அப்பம் கொண்டு வர மறந்து போனதுனால தங்களுக்குள்ளே யோசனை பண்றாங்க, அப்பம் கொண்டு வரலையே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர் குறித்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி.
இவங்களுக்கு புத்தி எங்க போயிடுச்சு? சதுசேயர் பரிசேயர் அவங்களிடத்துல என்ன செய்யக்கூடாது? சாப்பாட்டுக்கு மாவு வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு எப்பவுமே புத்தி சாப்பாட்டிலேயே போயிடுச்சு. புத்தி எதுல போகுது? சாப்பாட்டிலேயே போகுது. முக்கியம் தான். போஜனத்துக்கு வயிறும் வயிற்றுக்கு போஜனமும் நல்லதுதான். ஆனால் ரெண்டையும் அழிக்க வல்லவர். அல்லேலூயா. போஜனத்தை விட ஆண்டவர் சொல்லுகிறார், சித்தத்தின்படி செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது, அவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் சொல்லுகிறார், நான் நடத்தி வந்த வழிகளையும் நான் உன்னை தெரிந்து கொண்ட விதத்தையும் நீ என்ன செய்யும்? கொஞ்சம் நினைவுபடுத்திப்பார், ஞாபகப்படுத்திப்பார், அதை மறவாதே, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன் மறவாதேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இன்னைக்கும் நான் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா, அதுதான் நான் சொன்னேன். வெண்கல கதவு உடைந்த சத்தம் கேட்கலன்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்காக நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லாதது போல தெரியும், நடக்காதது போல தெரியும், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். நமக்கென்று வைத்திருக்கிறதை அவர் நம்முடைய கைகளில் என்ன செய்வார்? கொடுப்பார். உனக்கென்று வைத்திருக்கிறதை உடைய கைகளிலே கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கிற தேவன், ஒரு ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நமக்கு இல்லாதது போல ஒரு சூழ்நிலை தெரியலாம். தாவீது கையில பட்டயம் இல்ல, பட்டயம் இருந்தாதான் கழுத்தை வெட்ட முடியும். ஆனால் பட்டயம் இல்லாமையும் கழுத்தை வெட்ட முடியும். அல்லேலூயா. உனக்கான பட்டயத்தை அவரே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பட்டயமாகிய வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கேடகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். காலை பொழுதுல 3 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து போகக்கூடாது. இது மறக்கிற சூழ்நிலை எப்ப உருவாகும்? நமக்கு இல்லாத நிலைமையில உருவாகும். ஏதாவது நம்மள்கிட்ட இல்ல, ஒருவேளை பணம் இல்ல, சுகம் இல்ல, பலன் இல்ல, குழந்தை இல்ல, வீடு இல்ல, கணவர் இல்ல, மனைவி இல்ல, இப்படி ஏதாவது இல்லாத ஒரு சூழ்நிலையில என்ன நாம் நினைக்க வேண்டுமா? இதுவரையில் செய்தவர் இதை செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு இருக்குமானால் உன்னுடைய இல்லாத காரியங்களை ஆண்டவர் இருக்கிறதாக மாற்றுவார். இன்றைக்கு நீ திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லாத போல தோணலாம். ஆனால் ஒரு சொல்ல முடியும், உன் கூட ஒருத்தர் இருக்கிறார். உன் பக்கத்துல இருக்கிறார். அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், இல்லாததை பார்க்காத, இருக்கிறத பார். ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசே சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவரை நாம் பார்க்கும் பொழுது இல்லாத எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுவார். வார்த்தை கேட்கிறவர்களே, இல்லாத இதை குறித்து ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இடத்துல இது இல்லையே, இடத்துல அது இல்லையே, இடத்துல இந்த காரியம் இல்லையே என்று சொல்லி கலர்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், தேவையானது ஒண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதுனால இல்லாததை குறிச்சு கவலைப்படாத, இல்லாத அத்தனையும் பெருக்கமாய் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம மனித புத்தி சின்னதா யோசிக்கும், ஒரு குழந்தை இருந்தா போதுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2-3 கொடுக்க நினைப்பார். அவர் கொடுத்தா பெருக்கமா தான் கொடுப்பார். நம்ம சுருக்கமா நினைப்போம், அவர் பெருக்கமா கொடுப்பார். அவர் பெருக்கத்தின் தேவன். நாள்ல அவர் நமக்கான வாசலை திறந்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் முடிச்சார்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு எதெல்லாம் முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் முறிக்க ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் பிசாசின் தந்திரங்களை முறித்து போடுகிற தேவன், பிசாசின் தலையை நசிக்கிற தேவன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ண யாருமே இல்லையே, எனக்குன்னு இதை செய்ய என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நினைக்கிறோமா? இதை செய்ய என் கையில ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி நினைக்கிறோமா? இதை செய்ய என் கையில ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தை கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்ய உன் கையில ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், நீ என் கையில இருக்கிறதுனால இதை செய்து முடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கையில இருக்கிறத பார்க்க கூடாது, நம்ம அவர் கையில இருக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. இந்த அநேகர் கையை பார்த்து அநேக காரியங்களை செய்யறாங்க, கை ரேகையை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி. நம்ம அவர் கைக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவர் கைக்குள்ள இருக்கிறோம். நாம் அவருடைய செட்டைகள் கீழே இருக்கிறோம். அவர் சகலத்தை நேர்த்தியை செய்கிற தேவன். அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது
சாதாரண கண்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. சாதாரணமாய் அதை பார்த்து விட முடியாது. விசுவாச கண்களினால் மாத்திரமே அதை காண முடியும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. காணப்படாததை நம்பிக்கிட்டு இருக்க பாத்தியா? நீ பார்க்காத ஒன்னை நம்பிட்டு இருக்க பாத்தியா? உனக்கு நடக்காத ஒன்னை நம்பிட்டு இருக்க பாத்தியா? ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் நடக்கும். ஏன் அப்படின்னா, நீ நம்புகிறது அவரை, நீ நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீ நம்புகிறது அவராலே வரும், வேற யாராலும் வராது. நான் சொல்லுகிறேன், யார நம்பினாலும் வராது. ஆண்டவரை நம்பினா நிச்சயமா வரும். நீங்கள் நான் அவரை நம்புவோம் என்று சொன்னால், அவர் முறிக்க வேண்டியதை முறிப்பார், உடைக்க வேண்டியதை உடைப்பார், திறக்க வேண்டியதை திறப்பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் திறக்க வேண்டியதை திறப்பாரு, நடக்க வேண்டிய இடத்துல நடப்பாரு, தூக்க வேண்டிய இடத்துல தூக்குவாரு. அல்லேலூயா. அவர் உறங்குகிற வேளையில ஒரு காற்று கடல் என்ன செய்யுது? எழுப்புது. பொசிஷன்லாம் பயப்படுறான். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் சாக போறோம் அப்படின்னு சொல்லி எழும்பி நின்று காற்றை கடலை என்ன செய்கிறார்? அகற்றுகிறார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன உடனே காற்று கடலை என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றதை எவனும் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். அவர் சொல்லுவதை நாம் கேட்டால், நாம் சொல்லுவதை அநேகர் என்ன செய்வாங்க? கேட்பார். அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். நாள்ல ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். இந்த மாதத்திலே, இந்த ஆண்டிலே அவர் நமக்கு திறக்க வேண்டியதை திறப்பார், கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படி இருக்கும்னா, இல்லாதது போல இருக்கும். அதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்காது. சொல்லுவாங்கல்ல, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கொடுக்கிற அநேக வாக்குத்தத்தம் விசுவாசிக்காத எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, வாய்ப்பே இல்லாதது போலதான் இருக்கும். ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அல்லேலூயா. அந்த வாய்ப்பை தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது, காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும். காத்து இருக்காது, மழை இருக்காது, இல்ல. இன்றைக்கு இல்ல என்று சொல்லி அநேக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கு. இந்த இடத்துல இது இல்ல, இந்த இடத்துல அது இல்ல, இந்த இடத்துல அது இல்ல, அவர் இல்ல, இவங்க இல்ல, அவங்க இல்ல, அது இல்ல சொல்லி இல்லை 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 என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாததை இருக்கிறவராய் அழைக்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால இல்லாததை குறித்து கவலைப்படாத, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில காற்று இல்லாம இருக்கலாம், மழை இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தனிமையில தத்தளிக்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவர்களாகவே இருக்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இல்லையா? உன் கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், நீ அவர் கைக்குள்ள இருக்கிற. இல்லையா? அவர் கைக்குள்ள இருக்கிற, அவர் சட்டைக்குள்ள இருக்கிற, அவர் கைக்குள்ள மாத்திரம் நாம் இல்லாம இருந்தா என்னைக்கோ நம்ம என்ன செஞ்சிருப்போம்? விழுந்து போயிருப்போம். அவர் கை நம்மளை தாங்குறதுனால, அவர் கை நம்மளை தூக்குனதுனால இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லையா? அவருடைய வார்த்தை நம்மை கேட்கிறதுனால அந்த வார்த்தையை விசுவாசமாய் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு வார்த்தையை இல்லாததை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. அல்லேலூயா. அதை ஒரு 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 ராத்திரியில ஆண்டவர் மறுபடியும் கொடுக்க வல்லவராய். அல்லேலூயா. இழந்து போன அத்தனையும் மறுபடியும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு நொடி பொழுதிலே கொடுக்கிற தேவன்.
அதனால இல்லாததை குறித்து கலங்கக்கூடாது, இருக்கிறதை குறித்து துதிக்க வேண்டும். ஏனென்றா அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். காத்து இல்லாம இருக்கலாம், மழை இல்லாம இருக்கலாம், ஆனா நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். என் வாய்க்கால் நிரம்பும். அல்லேலூயா. எனக்கு வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எனக்கு இது செய்வார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில சுகம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். அல்லேலூயா. பிறவி சப்பானி அலங்கார வாசலில அவனை என்ன செய்யறாங்க, சுமந்துட்டு வர்றாங்க. பிறவி சப்பானிய நாளோர் என்ன செய்வாங்க, தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு எதுக்கு வர்றாங்க தெரியுமா? வாசல்ல வச்சு பிச்சை எடுக்கிறது. இன்னைக்கு அநேகரை தூக்கி கொண்டு திரிகிறாங்க. தூக்கும் போது நல்லாதான் இருக்கும், தூக்குறதுக்கு தெரியுமா? பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கு. சொன்னார், அநேகர் தூக்குறவனை நம்பாத, தூக்குறவனை நம்பு. அல்லேலூயா. உன்னை ஒருத்தன் தூக்கி விடுறேன்னு சொல்லுவான், அவனை நம்பாத. உன்னை தூக்கிட்டு இருக்காரு பாத்தியா, அவனை நம்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பிறவி சப்பானி அநேகர் தூக்குறாங்க. தூக்கி கொண்டு வந்து ஆலய வாசல்ல வச்சு நாள்தோறும் பிச்சை எடுப்பான். இந்த பிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலையில பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது பார்க்கிறாங்க, என்ன செய்யறான், அவங்க ஏதாவது தருவாங்க, இவங்களை பார்த்தா இப்ப பெரியார் மாதிரி தெரியுது, ஏதாவது தருவாங்கன்னு சொல்லி அவங்கள நோக்கி பார்க்கறான், கேட்கறான், ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் சொல்லுகிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் பிறவி சப்பானி எழுந்து நடந்தான். நடக்கிறது மாத்திரமல்ல, அத்தனை நாள் அவன் இருந்த இடம் எது தெரியுமா? வாசப்படியில இருந்தான். எப்ப அவன் ஆண்டுடைய கரம் அவனை தொட்டுச்சோ, எப்ப ஆண்டுடைய வார்த்தை அவன் கேட்டானோ, ஆலயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அவன் பேதுரு யோவான் மாத்திரம் ஆலயத்துக்குள்ள வரல, பிறவி சப்பானி ஆலயத்துக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா. என்றைக்கு ஆண்டுடைய கரம் ஒரு மனுஷனை தொழுதோ, அவர் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து அமல செய்வார். அல்லேலூயா. அவன் பிறந்ததுல இருந்து சப்பானியா இருக்கலாம். வேற சொல்லுறது, அவனுக்கு எத்தனை வயசு தெரியும், எவ்வளவு நாள் சப்பானியா இருந்தா தெரியுமா? 40 வயசுக்கு மேல, 40 வருஷத்துக்கு மேல சப்பானியா இருந்தான். ஒரே நாள்ல 40 வருஷ போராட்டத்துக்கு ஒரே நாள்ல முடிவு. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? 40 வருஷ போராட்டத்துக்கு ஒரே வார்த்தையில முடிவு. 38 வருஷ போராட்டத்துக்கு ஒரே வார்த்தையில முடிவு. 12 வருட உபத்திரவத்திற்கு ஒரே வார்த்தையில முடிவு என்று சொன்னார். இன்றைக்கு உடைய போராட்டம் எத்தனை வருடமாய் வேண்டுமானால் இருக்கலாம், ஆண்டவர் திறக்கிற ஒரே வார்த்தையில, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரே வாசலில எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. அந்த முடிவை ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏலியா அவரை விசுவாசித்தார், அவரை பிடித்துக் கொண்டார், அவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் ஒப்புரவானோம் என்று சொன்னார், அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிறவி சப்பானி ஆலயத்துக்குள்ள சென்று விட்டார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆலயத்துக்குள்ள அமர வைத்திருக்கிற தேவன் அமர வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் அமர வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். 5 அப்பம் 2 மீன் சம்பவத்துல எல்லாருக்கும் தெரியும், சின்ன சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு கூட தெரியும். அவர் என்ன செய்தார், ஆண்டவர் எங்க இடத்துல 5 அப்பம் 2 மீன் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இயேசுப்பா முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்கள எங்க உட்கார வைங்க, தண்ணியில உட்கார வைங்க, முதல்ல உட்கார வைங்கன்னு சொன்னாங்க. இல்லையா? முதல்ல அவங்கள என்ன செய்யுங்க, 50 பேரா உட்கார வைங்க. ஆண்டவரே உட்கார வச்சுட்டாரு அப்படின்னா திருப்திப்படுத்தாம எந்திரிக்க விட மாட்டார். இல்லையா? இந்த பேருக்கு நான் சொல்றது புரியுது. ஆண்டவர் உட்கார வச்சுட்டாருன்னா சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டார். நான் சொல்லுவது ஆவிக்குரிய சத்தான உணவு. இல்லையா? ஆனா மனுஷனே உட்கார வச்சுட்டா அவனை எப்படியா பத்தியிலிருந்து எழுப்புறதுன்னு நினைக்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவருடைய சமூகத்துல உன்னை ஏன் உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய பாதத்துக்கு கீழே ஏன் அவனை உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? உன்னை திருப்திப்படுத்துவதற்கு. நீ பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லாதது போலதான் தெரியும், ஆனா அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் திருப்திப்படுத்த. இல்லையா?
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த இடத்துல அமர பண்ணினது எதுக்கு தெரியுமா? உட்கார வச்சுட்டாரு அப்படின்னாலே ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் அனுப்பி புறவே தள்ளுகிற தேவன் அல்ல, உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியும்? ஒரு தாய் பிள்ளைய உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும், மடியில உட்கார வச்சு சாப்பாடு விட்டுவாங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் இந்த பிள்ளையை சாப்பிடணும்னு சொல்லி நினைப்பாங்க. அவர் அமர்ந்த புல்களிலே நமக்கு உணவு கொடுக்கிற தேவன். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, புல்லுள்ள இடங்களில் அமர பண்ணி அவர்களுக்கு உணவு கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் அமர பண்ணி இந்த வார்த்தையை கேட்க பண்ணதுடைய நோக்கம் ராஜப்ப 2 மீன் அது சின்னதுதான், இல்லாத ஒரு நிலைமை தான், குறைவான ஒரு நிலைமை தான். ஆனா அத்தனை பேரை போஷித்தது போல இன்றைக்கு உன்னிடத்திலே இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு, உன்னிடத்திலே குறைவான அந்த காரியத்தை கொண்டு அநேகரை ஆண்டவர் போஷிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உன்னிடத்துல இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா உன்னிடத்துல கூட இருக்கிறவர் பெரியவர். இல்லையா? நம்மிடத்துல இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அதனால அநேகத்தை செய்வதற்கு அவர் பலன் தருவார். அவர் பரிசுத்தமான தேவன். காலை பொழுதுல 3-4 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஞாபகப்படுத்துகிறோம். ஆண்டவர் நடத்தி வந்த விதைகளையும் அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அவர் செய்த அற்புதத்தை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூறாமல் இருக்கக்கூடாது. 2வது காரியம், அப்படி சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய சமூகம் தேவையான ஒண்ணு, அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது இல்லாத பத்தி கவலையே படக்கூடாது. இல்லையா? அதனால நம்ம வசன பகுதிகளோட கேட்டோம், எதை குறிச்சு கவலைப்படக்கூடாது? 3 அப்படி சொல்லி, உண்ண உணவு, உடை, கொடுக்க தண்ணி. இது 3 தான் அத்தியாவசியம். அரசாங்கமே சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, தண்ணீர் ரொம்ப அவசியம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு இது ரொம்ப தான், இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ரொம்ப தேவையானது இதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பத்தியே நீ கவலைப்படாதுன்ட்டார். இல்லையா? அப்ப வேற எதை பத்தி கவலைப்படுறது? இதுக்கு அநேக மனுஷர் அநேக பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, அவருடைய ராஜ்யம். ராஜ்யத்தை தேடும் பொழுது இல்லாதை பற்றிய கவலை நமக்கு வராது. ஒருவேளை இல்லாத சூழ்நிலை இருக்குமானால், நாம் தியானித்தோம், தாவீதுடைய கையில பட்டயம் இல்ல, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, அன்னாளுக்கு குழந்தை இல்ல, இன்னும் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை சொல்ல முடியும். இல்ல, காற்று இல்ல, மழை இல்ல, வாய்க்கால் நிரம்புச்சு. இல்லையா? வனாந்தரத்துல தண்ணீர் இல்ல, இல்ல 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 என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா? இல்லாததை இருக்கிறதாக ஆண்டவர் மாற்றுவார். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஆனா இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறது உனக்கு மாத்திரமே தெரியும் ஆண்டு சொல்லுகிறார். இல்லையா? நான் சொன்னேன், வெண்கல கதவை உடைக்கிற சத்தம் உனக்கு மட்டும் தான் கேட்கும், மற்றவனுக்கு கேட்காது. மத்த சொல்றதுதான், பூட்டி இருக்குடா, பூட்டி இருக்குடா, பூட்டி இருக்குடான்னு சொல்லுவா. உள்ள இருந்து வெளியே வந்தவனுக்கு தான் தெரியும் அது பூட்டிதான் இருக்குது. ஆனா வெளியே வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அல்லேலூயா. ஒரு பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒரு திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டவருமாய் இருக்கிற சர்வால தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வத்தை செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் கையில ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறார்கள். இல்லாததை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற எங்களோடு நீ பேசியிருக்கு. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத நிலைமையிலும் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி பெருக பண்ணின தேவன். இன்றைக்கு எங்களுக்காக அநேக வாசலை திறக்கிறதுக்காக நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்திங்க. உங்களுடைய கரம் கூட இருந்து கிரியை செய்யும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் மதுவுக்கு செலுத்தி மீட்பது ரட்சகமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.